அஸ்ஸலாமு அலைக்கும். நியூஸ் கொண்டு வந்திக்கிறேன் தெரிஞ்சுன்னா சவுதியை பற்றி. சவுதி அரேபியா ரியாத் இப்போ புதுசாக ரூல்ஸ் கொண்டு வந்துக்கிறி. மதுபான கடைகள் ஓப்பன் பண்ணிக்கிறி. வெளிநாட்டவர்களுக்கு ப்ரீமியம் ரெசிடென்ட்ஸ் வெளிநாட்டில் வேலை செய்கிறாக்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு மதுபான மருந்து எழுமிட்டு சரி. இப்போ நேரத்தோட சவுதியில் 2 மாதத்துக்கு முந்தி மஞ்சு ரூல்ஸ் என்னன்னு சொன்னால் மது இல்லாத ஆல்கஹால் பெண்களுக்கு குடிக்கணும்னு சொல்லி ரூல்ஸ் வந்துக்கிது. அது இப்போ பெண்கள் குடிச்சிருக்கிறாங்க. இப்போ எப்படி ரூல்ஸ் வந்துக்கிறேன்னு சொன்னால் ப்ரீமியம் ரெசிடென்ட் சவுதி ரியால் 50,000 ரியாலுக்கு மேலே சம்பளம் எடுக்கிற வெளிநாட்டவர்கள் பொரினர்ஸ் சவுதியில் மது அருந்தேனும்னு சொல்லி. அப்போ இது இன்றைக்கு நேற்று தொடங்கினது இல்லை. இது 1000 வருஷத்துக்கு முந்தி சவுதி வேறு நாடு, மது இல்லாதது, தேட்டர் இல்லாத நாடு. அப்போ இன்றைக்கு இருக்கிறது முகமது பின் சல்மான் இளவரசர். அப்போ அவர்கிட்ட வாப்பிக்கிற காலம் தொட்டு இந்த ரூல்ஸோல் வரல, ஒரு கடையாலும் ஓப்பன் பண்ணலை. அப்துல் பின் அசீஸ் அவர் சரியாக ரூல்ஸை செஞ்சுட்டு போனார். இப்போ முகமது பின் சல்மான் ஓப்பன் பண்ணிக்கிறாரு. அதுவும் சவுதியில் புனிதமான பூமியில். எப்படின்னு சொன்னால் 50,000 ரியால் $3,200 மேலே எடுக்கிற ஆட்கள் சவுதியில் மது அருந்தலும் வெளிநாட்டவர்களுக்கு. அரபியர்களுக்கு இல்லை, ஆனால் வெளிநாட்டவர்களுக்கு அருந்தலும் சொல்லி இப்போ ரூல்ஸ் வந்துடுது. அடுத்தது நேரத்தோடு பெண்களுக்கு மது இல்லாத ஆல்கஹால் அப்படின்னு சொல்லி அவரை விரிவுபடுத்தினார். இப்போ இதே விரிவுபடுத்தி வச்சுக்கிறாரு. சவுதி எப்படியாப்பட்ட நாடுன்னு ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் தெரியும். புனிதமான பூமி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கால பிறந்து மதீனாவில் மறைஞ்ச பூமி, வஃபாத்தாயின பூமி. அப்போ அப்படியாப்பட்ட பூமியில் இப்போ இவர் முகமது பின் சல்மான் இந்த மதுபான கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. அதுவும் ரியாதில் மெயின் டவுன் ஃபேமஸ். ரியாத் என்று சொன்னால் முஸ்லீமுக்கும் எல்லா இலங்கையர் மட்டுமே எல்லா நாட்டாக்களுக்கும் ரியாதை தெரியும். என்ற மெயின் டவுன் அதில் தான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. அப்போ இப்படி போக்கலை சவுதி எங்கே போகுதுன்னு சொல்லி எல்லோரும் யோசிக்கணும். முஸ்லீம் நாட்டில் அதுவும் வருஷக்கணக்கம் இல்லாத கொள்கையை இப்போ இவர் முகமது பின் சல்மான் கொண்டு வந்துக்கிறாரு. அவரோட தந்தை கூட அந்த கொள்கையை கொண்டு வராத டைம் இவர் இப்போ இந்த கொள்கையை கொண்டு வந்துக்கிறாரு. அதுவும் மெயின் டவுன் ரியாதில். அந்த வகையில் குவைட் நல்லம். ஏன்னு சொன்னால் குவைட்டில் இது வரைக்கும் அப்படி இல்லை. குவைட்டை பொறுத்தவரையில் இந்த ரூல்ஸோடு இன்னும் வரலை. குவைட்டில் இருந்தால் சட்டம் கூட. இப்போ சவுதியில் சட்டம் மீண்டும் இது மாதிரி ரூல்ஸ் வந்துக்கிறேன்னு சொன்னால் அரபியர்களும் குடிக்க பழகிடுவாங்க. ஏன்னு சொன்னால் வெளிநாட்டவர்கள் சொன்னதுக்கு வெளிநாட்டவர் மட்டும் அது அருந்த மாட்டாங்களே, அங்கே இருக்கிற அரபியாக்களும் குடிக்க பழகிடுவாங்க. அப்போ சவுதி கலாச்சாரமே வேறு மாதிரி போய்த்துடும். எப்படி போகும்னு சொன்னால் முஸ்லீம் நாடே வேறு மத நாடாக மாறிடும். அதுதான் நினைக்கிற பிரச்சனை என்னென்னு சொன்னால் அதுதான். இப்போ சவுதியில் இப்போ இன்றைக்கி தொடங்கினது இது வருஷ காலம் தொடங்கிதான் பிரச்சனை இல்லை. 1600 2000 வருஷத்துக்கு முந்தி இது தொடங்கிச்சுண்டா அது வேறு கதை. இப்போ இது தொடங்கி வச்சுக்கிறாரு இந்த வருஷம் 2025 தான் தொடங்கி வச்சுக்கிறாரு. அதுவும் டிசம்பரில். என்ன சொன்னால் அதால் வர லாபத்தை எடுக்கிறது. மது இஸ்லாத்தில் தடை பண்ணிக்கிறேன்னு சொன்னால் மது அருந்துதல் ஹராம். அப்போ அது ஹராம்னு தெரிஞ்சும் அவர் அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. சரி, அப்போ அதில் வர லாபம் அவர் எடுத்துக்கொள்வார் அரசாங்கத்துக்கு. அப்போ அது ஹராமா ஹலாலா? அது ஹராம் தான். அப்போ அவர் தெரிஞ்சு கொள்ளணும் இது ஓப்பன் பண்ணாமல் ஈக்கிறது. அப்போ சவுதி வேறு கலாச்சாரத்தை நோக்கி பேத்திட்டு ஈக்குது. இப்போ அது ஓப்பன் பண்ணண்டு சொல்லி வெளிநாட்டரை மட்டும் குடிக்க மாட்டாங்க, அரபியர்களும் குடிக்க தொடங்கிடுவாங்க. அப்போ அந்த புனிதமான பூமியில் இவர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு மதுப்பான கடை, தேட்டர், இன்னும் மெந்தியோ நடக்குது. அப்போ அதெல்லாம் ஒட்டுமொத்த உலக நாடுகளும் பார்த்து தேய்க்குது. அது சவுதி ரூல்ஸ் எப்படின்னு சொன்னால் வெளிநாட்டாக்களுக்கு மட்டும் குடிக்கலும், ஆனால் அரபியர்கள் குடிக்கல. அது யாரும் பார்த்துட்டு இல்லை, வெளிநாட்டாக்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்க, அரபியர்கள் குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி. அதுதான் இப்போ சவுதியில் வெள்ளம் கொண்டு போட்டுச்சு நேற்று. அப்போ இதெல்லாம் வெள்ளம் போட்டு வீடு சேதமடைஞ்சி, காரெல்லாம் சேதமடைஞ்சி, பெரிய ஒரு மழை ஒன்று பெஞ்சி. அப்போ இதெல்லாம் அல்லாட சோதனை. இவர் இங்கே மதுபான கடை ஓப்பன் பண்ணுவார், தேட்டர் ஓப்பன் பண்ணுவார், எல்லாம் சோதிப்பான். இதுக்கும் பெரிய சோதனை ஒண்டி சொல்லப்போனால் காசாவை விட பெரிய சோதனை ஒன்று எல்லாம் சவுதி காட்டுவான் இன்ஷா அல்லா. அப்படி தான் நடக்கும் போல். அதை சுட்டி இவர் கொஞ்சம் ரூல்ஸை மாற்றி வேறு லைனில் பேத்திடுகிறார். யார்? முகமது பின் சல்மான். அப்போ அவரோட வாப்பாவே ஓப்பன் பண்ணாத மது கடையை இவரை ஓப்பன் பண்ணி இந்த வருஷத்துக்கு போகிறோம் 2500 வருஷத்துக்கு போகிறோம் இவரை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாரு. சொல்லப்போனால் சவுதி வரலாறை பார்த்தா அப்போ அந்த புனிதமான பூமியில் ஆக்கள் போகிற பூமியில் இவர் இந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறாருன்னு அதில் அர்த்தம் இந்த சவுதி வேறு கலாச்சாரத்தை கொண்டு போகுதுன்னு அர்த்தம். அப்போ இன்றைக்கி ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்று சொல்கிற இஸ்ரேலுடனோட ஒரு கை ஒப்பந்தம். அப்போ இவர் சவுதி மன்னர் எந்த சொல்லிக்கிறாரு?
காசா தனி நாடாகணும். காசா தனி நாடாகணும். காசாண்டு வேறு தனி அரசாங்கம் ஒன்று அமைக்கணும். அப்போ தான் உங்களோட நாங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சைன் வைப்போம் என்று சொல்லிட்டாரு. அப்போ அது அந்த வகையில் கொஞ்சம் அவரை பாராட்டக்கூடியத்தக்கது தான். என்று சொன்னால் காசா தனிநாடணும் என்ற ஒரு கொள்கையை ஈக்கிறாரு. அந்த கொள்கையில் ஈக்கிற சுட்டி அவரை சொல்லி வச்சுக்கிறாரு. காசா தனிநாடு ஆகினாத்தான் நாங்கள் ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணுவோம். அப்போ இவ்வளோ வருஷ காலமும் 2 வருஷம் காசா மண்ணில் செஞ்ச அநியாயத்தை இவங்களோடு பார்த்து கொண்டிருந்தாங்க. இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் சைன் பண்ண காட்டி எப்படி காசா தனிநாடாக காட்டி அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் யுத்தம் பண்ணி அந்த காசா மண்ணை காப்பாற்றணுமென்ற ஐடியா இல்லை. இப்படி சரி அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் கை பண்ணணும், காசா தனிநாடு ஆகணும் என்று சொல்லி அப்படித்தான் அவர் இப்போ நினச்சிருக்கிறாரு. அடுத்தது இது பெரிய ஒரு சோதனை. நேற்று சவுதியில் வெள்ளம் போட்டிக்கின்னு நாளைக்கு வெள்ளத்துக்கு மேலே வெள்ளம் வரவும் சான்ஸ் இருக்குது சவுதியில். என்ன சொன்னால் அல்லா சோதிப்பான். அல்லா எல்லா இடத்துலையும் சோதித்து பார்ப்பான். அதை சுட்டி அந்த காசா மண்ணில் சோதனை வந்த மாதிரி சவுதிக்கு வந்துச்சின்னு சொன்னால் அது வேறு மாதிரி பேத்திரும். அது வேறு மாதிரி போச்சுன்னு சொன்னால் அது இனி அல்லா தான் பாதுகாக்கணும் அவங்கள அப்படி போகாமல் கேட்க. அடுத்து 2026 மக்கா மதினா உம்ராஜி போராக்களுக்கு சவுதி மக்காவில் வச்சு ஃபோட்டோ எடுக்கலான்னு இப்போ ரூல்ஸ் வந்துக்குது. அது 2026 அந்த ரூல்ஸ் வரும். எல்லோரும் பேர்த்து மக்கா மதினாவில் பேர்த்து ஃபோட்டோ எடுத்து போட்டு நான் உம்ரா செஞ்சு ஹஜ் செஞ்சேன்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து போட்டுறேன்னு சொல்லி இப்போ அந்த ரூல்ஸ் வந்துக்குது. அது சுட்டி ஃபோன் கேமரா எது வேணாலும் இருந்தாலும் மக்காவுக்கும் மதினாவுக்கும் ஒருத்தருக்கும் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுக்கிறாங்க. அப்படி எடுத்தால் அதுக்கான தடை அபராதம் விதிக்க வேண்டும் என்று சொல்லி சவுதியில் ரூல்ஸ் வந்து. இன்ஷா அல்லாஹ் இதோட எல்லாம் முடிஞ்சு. இன்ஷா அல்லாஹ் இது இப்போ ஒரு வார செய்தியில் நான் இன்ஷா அல்லாஹ் அறிவிக்கிறேன்.